ஓகே. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாரும் ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாரும் நான் பேசுறத லிசன் பண்ணுங்க. எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? எல்லாரும் மீட்டிங்குள்ள தான் இருக்கீங்களா? ஜூம் மீட்டிங்குள்ள தான் இருக்கீங்களா? எல்லாருக்கும் நான் பேசுறது கேக்குதா? இன்னும் ஒரு சிலர் ஹேண்ட் ரைஸ் பண்ணலையே. எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வாங்க. எல்லாருக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்றது எப்படின்னு தெரியுமா? பார்ட்டிசிபென்ட்ஸ்ல கிளிக் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் உள்ள இருக்கிறாங்கன்னு நேம்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல டாப்ல உங்க நேம் தான் இருக்கும். செகண்டா என்னோட நேம் இருக்கும். ஹோஸ்ட் அப்படிங்கிறதுனால என்னோட நேம் செகண்டா இருக்கும். உங்க பேர் தான் டாப்ல காமிக்கும். அந்த உங்க நேமை கிளிக் பண்ண உடனேயும் ரைஸ் ஹேண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் ஆப்புக்குள்ள வந்துருங்க. தயவு செஞ்சு ஜூம் மீட்டிங் எவ்ரிடே 1 hour நடக்குது. 8 to 9 நடக்குது. இந்த 1 hourல வேற எந்த ஒர்க்கும் தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து நமக்கு நம்ம அந்த ஃப்ரீ டைம்ல மற்ற டைம்ல எல்லாமே நம்ம அது இதுன்னு நம்ம டைம் நம்ம வந்து நம்ம விருப்பப்படி பயன்படுத்துறோம். பட் அந்த ஒரு 1 hour ட்ரைனிங் பார்க்கும்போதும் கூட நீங்க வந்து கொடுக்காம அந்த டைம்லயும் மினிமைஸ் பண்ணிட்டு யூடியூப், இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இதுக்கு அந்த ஒரு 1 hour கூட நீங்க கொடுக்காம அதையும் வந்து நீங்க இப்படி இதுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க. அந்த டைமையும் நீங்க சின்சியரா கொடுக்கல அப்படிங்கும்போது அப்புறம் எப்படி நமக்கு ரிசல்ட் வரும்? நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து நல்லது பண்ணோம் அப்படின்னா நல்லது நமக்கு நடக்கும். கெட்டது பண்றோம் அப்படின்னா கெட்டது நடக்கும். இதுதான் வந்து யுனிவர்சல். இதுதான் வந்து நேச்சர். ஓகேங்களா? நம்மளும் அதை நம்புவோம் இல்லையா? நம்ம நல்லது பண்ணணும், நல்லது தான் நடக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்றோமோ, இப்ப நம்ம வந்து ஒரு வேலை செய்றோம், ஒரு முயற்சி பண்றோம் அப்படின்னா அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஓகேவா? எப்படி நம்ம கெட்டது பண்ணா கெட்டது நடக்கும்னு நினைக்கிறோமோ, அது மாதிரி நம்ம ஒரு முயற்சி பண்றோம்னா அதுக்கான பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது உண்மையான முயற்சியா இருக்கணும். இல்லைன்னா அது எப்படி பலன் கிடைக்கும்? இது மாதிரி ஒவ்வொரு நாள் மீட்டிங் நடக்குது. இந்த பிசினஸ்க்காக நீங்க வந்து சின்சியரா உண்மையா டைம் கொடுக்குறீங்க. உண்மையா ஜெனியூனா ட்ரை பண்றீங்க. நம்பிக்கையோட இருக்கிறீங்கன்னா, அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் நேச்சர். கிடைக்காம போகவே போகாது. ஓகேங்களா? உங்கள நெறைய டெஸ்ட் பண்ணும். நெறைய வந்து உங்கள வந்து டஃப் டைம் வரும். சோதனைகள் வரும். எல்லாத்தையும் கடந்து நின்னு நீங்க பண்ணும்போது கண்டிப்பா வந்து நீங்க அதுக்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நீங்க சோர்ந்து போயிட்டீங்க, நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க விட்டுட்டு போவீங்களா? நீங்க அந்த அளவுக்கு வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு சோதனைகள் வரும். பல சந்தர்ப்பங்கள்ல நீங்க வந்து சோதிக்கப்படுவீங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி நிக்கிறீங்க அப்படின்னா தானே, அதுதானே வந்து அந்த அதுக்கான பலன் கிடைக்கும். பலன் அப்படிங்கிறது எப்படி எப்ப யாருக்கு கிடைக்கும்? பலன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த அளவுக்கு போராடியும் நிக்கிறாங்க. பல பேர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. பல பேர் வந்து இதெல்லாம் தாங்க மாட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அதையும் தாண்டி நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு தானே அந்த பலன் கிடைக்கும். ஓகே. அதுதானே வந்து அந்த வித்தியாசம். எப்படி நம்ம வாழ்க்கை மட்டும் மாறும்? நம்ம வாழ்க்கை மட்டும் மாறணும்னா, எல்லாரும் பண்றத காட்டிலும் நம்ப வந்து இன்னும் சிறப்பாவும், ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து யூனிக்கா தெரிவோம். அப்போ வந்து யார் ஒருத்தர் தனியா இப்ப பணக்காரங்கள யோசிச்சு பாருங்க. பணக்காரங்கலாம் யூனிக்கு. ஏன்னா வந்து ரொம்ப கம்மியானவங்க. ஏன்னா அவங்க எப்பயுமே வித்தியாசமா அப்ப வந்து இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்க யூனிக். அது மாரி வந்து நீங்களும் உங்க கூட்டத்துல இருந்து நீங்க எப்ப யூனிக் ஆகுறீங்களோ, நீங்க எப்ப தனித்துவமா வந்து நிக்கிறீங்களோ, போராடுறீங்களோ, ஏன்னா எல்லார மாரி நீங்களும் வேலைக்கு போய்க்கிட்டு எல்லாரும் விட்டுட்டு போறாங்க வெஸ்டேஜ. எல்லாரும் வந்து வெஸ்டேஜ் கஷ்டம்ன்றாங்க. அது மாரி நீங்களும் சொல்லிட்டு ஈஸியா போயிடலாம். அதுல என்ன யூனிக்னஸ் இருக்கு? நீங்க என்ன யூனிக்கா பண்றீங்க? ஆமாங்க எல்லாரும் சேர்றாங்க, விட்டுட்டு போறாங்க. எல்லாரும் சேர்ந்துட்டு இதெல்லாம் கஷ்டம்னு நெனைக்கிறாங்க. அவங்க நெனச்ச மாரி நடக்கலன்னு விட்டுட்டு போறாங்க. நான் விட்டுட்டு போமாட்டேன். நான் யூனிக்கு. நான் நின்னு போராடுவேன். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் ஓய மாட்டேன். நான் தொடர்ந்து நிற்பேன். அதுதான் யூனிக். எப்ப நம்ம தனித்துவமா நிக்கிறோமோ, எப்ப நம்மள பத்தி 4 பேர் பேசுறாங்களோ, எப்ப நம்மள பத்தி 4 பேர் யோசிக்கிறாங்களோ, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அப்பதான் நம்ம வாழ்க்கை மாறும். ஓகேவா? அந்த பாதையில, அந்த முயற்சியில தான் நம்ம இங்க இருக்கோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து முயற்சி பண்ணுங்க. இங்க பல பேர் வந்து அ பெரிய லெவல்ல இன்கம்க்குள்ள போயிட்டாங்க. அந்த ஜேர்னில தான் நீங்களும் இருக்கிறீங்க.
அதனால வந்து முயற்சி பண்ணுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியன் கவர்மெண்ட்ல இந்தியா வந்து இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு ஜஸ்ட் வந்து ஒரு கைட்லைன்ஸ், ஜஸ்ட் வந்து ஒரு அறிவுரை அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்தியாலேயே எந்த ஸ்டேட்டுமே பண்ணாதத கேரளா ஸ்டேட், கேரளா கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து, ஏன்னா வந்து நிறைய ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆகுது, நிறைய அது என்னப்பா இந்த துறையில இருந்து எவ்வளவு வருதுன்னு, சரி இந்த துறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம், இது என்ன டெவலப் ஆகுது என்னன்னு பாத்துக்கலாம் சொல்லிட்டு அப்சர்வேஷன்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? பட் ஆனா அது வந்து சென்ட்ரல் லெவல்ல அதோட ப்ராக்ரஸ் அது. ஆனா ஸ்டேட் லெவல்ல இந்தியால எந்த ஒரு ஸ்டேட்டுமே பண்ணாதத கேரளா ஸ்டேட் வந்து, கேரளா கவர்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்காக, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற அந்த துறையை மட்டும். ஓகேங்களா? அந்த டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற துறையை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்து கேரளாக்குள்ள இது பண்ணலாம், இது பண்ணுங்க, அதுவும் இந்த கம்பெனியை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே முன் வந்து டைரக்ட் செல்லிங்கா இது வந்து இந்த மாதிரி வந்து மற்ற பிராண்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு, இதை வந்து விளம்பரம் பண்ண மாட்டாங்க, நியூஸ் பேப்பர்ல டெலிவிஷன்ல விளம்பரம் பண்ணக்கூடாது, இது வந்து நீங்க கொடுக்குற காசுக்கு வந்து ப்ராடக்ட் நீங்க வந்து வாங்கிக்கலாம், ஓரலா நீங்க வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், அதன் மூலியமா நீங்க கமிஷன் இன்கம் எடுக்கலாம், நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ரெஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? மணி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, மணி சர்க்குலேஷன் கிடையாது, இந்த மாதிரி வந்து இந்த பிசினஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட், எப்படிங்க, முதலமைச்சர், கேரளாவோட முதலமைச்சர் இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு, இதை துவங்கி வச்சிருக்காரு. அந்த அந்த மேடையில நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியோட சிஇஓ அஜய் சூரி அப்படிங்கிறவர், நம்ம வெஸ்டேஜ் கம்பெனியோட சிஇஓ அந்த மேடையில இருக்காரு. இந்த துறையை, இந்த டைரக்ட் செல்லிங்கை ரெக்கக்னைஸ் பண்றாரு. அதுல கம்பெனி எக்ஸாம்பிள் வெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறியிடுறாரு. ஓகேவா? இது எங்கேயோ வெளிநாட்டுல எங்கேயோ நடக்கலைங்க, நம்ம இந்தியால நடந்திருக்கு, தமிழ்நாட்டுக்கு பக்கத்து ஸ்டேட்ல நடந்திருக்கு. இது போதாத நமக்கு, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காதான் தான் நான் பல நாள் வந்து யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்க அப்படியே பூம் ஆகும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாருங்க எல்லாரும் வந்து இதுக்குள்ள வருவாங்க, நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகும். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்றதே நம்ம தான். நான் இப்ப இதை பத்தி பேசுறேன், நீங்க எல்லாம் பேசுறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு கவர்மெண்ட் வந்து இதை வந்து பேசுறாங்கன்னா எவ்வளவு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுவும் இந்த கம்பெனியோட சிஇஓவை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த இந்த துறையை வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது, அந்த கம்பெனி கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட் டைரக்டா வந்து இந்த துறையை அவங்க பேசுறாங்க. அங்க வெஸ்டேஜோட கம்பெனியோட சிஇஓ இருக்காரு. அப்ப என்ன நடக்குது? வெஸ்டேஜ்ல சேருங்க, எல்லாரும் பண்ணுங்க, இது நல்ல கம்பெனின்னு கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் முத்திரை குத்தி இருக்காங்க. 20 வருஷமா இருக்கு, நல்ல கம்பெனி, நியாயமா இருக்கு, ஜிஎஸ்டி கட்டுறாங்க, ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கு, நல்ல ஒரு பேமெண்ட் கொடுக்குறாங்க, எந்த ஒரு பேட் மார்க்கும் கிடையாது, நீங்க அதை நம்பி பண்ணலாம், இந்த துறை நல்ல துறை தான், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. ஓகேவா? யாரு பண்ணா என்ன, நம்ம தமிழ்நாட்டுல பண்ணலையே, ஏன் ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஓகேவா? பக்கத்து ஸ்டேட்ல பண்ணிருக்கு, அதுவும் வந்து அது சாதாரண ஸ்டேட் கிடையாதுங்க. அது இந்தியாலேயே வந்து நிறைய படிச்சவங்க, படிப்புல நிறைய படிச்ச மக்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட் அப்படின்னா அது கேரளா தான். அதாவது நூத்துக்கு, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நூத்துக்கு ஒரு 60-65% மக்கள் படிச்சிருக்காங்க அப்படின்னா, வேற ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 40% படிச்சிருக்காங்க, பீகார்ல. ஓகே, ஆந்திரால வந்து 61% படிச்சிருக்காங்க அப்படின்னா, அது மாதிரி வந்து இந்த பர்சன்டேஜ் பார்க்கும்போது கேரளா தான் டாப் இந்தியாலேயே எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது மேபி நான் ராங்கா இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் இங்க ஷேர் பண்றேன். அந்த மாதிரி வந்து நிறைய படிச்ச, ஏன்னா இது உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், கேரளா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப வந்து அந்த அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்ல வந்து இப்போ இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது சும்மா கிடையாது. நான் எதுக்காக இது சொல்றேன்னா, எந்த மாதிரி ஒரு துறையில இருக்கோ, எந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கோன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் வந்து இதெல்லாம் நடக்காது, ஆகாது, இவங்க சேரலாம் அவங்க சேரலாம்லாம் ஓடாதீங்க, நம்பி நின்னு பண்ணுங்க. ஓகேவா? யார் நெகட்டிவா பேசுறாங்களா, நீங்க போல்டா கட் அண்ட் ரைட்டா அடிச்சுட்டு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருங்க. பாருங்க, இது நல்ல துறை, கேரளா கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ணிருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் பண்றேன், வேணுமா வந்து பண்ணு, இல்லையா நான் பண்ணிட்டே இருப்பேன், நீ பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்கணும். பின்வாங்கறத பத்தி யோசிக்கவே கூடாது, வீக்கா இருக்கும்னு நம்ம காமிச்சிக்கவே கூடாது, கான்பிடண்டா இருக்கணும். நம்ம எவ்வளவு கான்பிடண்டா அந்த பிசினஸ் பண்றோமோ அப்பதான் நமக்கு வந்து இங்க சக்சஸே. ஓகேங்களா?
அதை வந்து எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ணணும்னா நமக்கு இந்த பிசினஸை பத்திய நாலேஜ் இருக்கணுங்க. இந்த பிசினஸை பத்திய நாலேஜே இல்லாம சும்மா வந்து ஜாயின் பண்ணிட்டு எதையுமே தெரிஞ்சுக்காம சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சேரல, நம்மளால இது சக்சஸ் பண்ண முடியாது, நமக்கு இது லக் இல்ல அப்படின்னு ஓடுறவங்க தான் இங்க பல பேர். எப்படிங்க 150% மேல இப்படிதான் இருக்கிறாங்க. சும்மா ஜாயின் பண்றாங்க. ஓகே, இன்கம் இவ்வளவு பேர் சம்பாதிக்கிறாங்க இப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவா குருட்டுத்தனமா போய் இன்வைட் பண்ணிட்டு ரெஃபர் பண்ணிட்டு யாரும் சேரலன்னு உடனேயும் என்ன இது எப்படி இருக்கும், இது எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம அப்படியே ஓடி போயிடுவாங்க. இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதான் சக்சஸ்க்கான சீக்ரெட்டு. இதான் சீக்ரெட் ஆஃப் சக்சஸே. இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணணும்னா இதான் சீக்ரெட். பிசினஸ் பத்தி நாலேஜ் நமக்கு இருக்கணும். எங்க என்ன நடக்குது, இந்த துறை எப்படி வளரப்போகுது, இந்த துறையோட பொட்டன்ஷியல் என்ன, நாளைக்கு இது எப்படி இருக்கும், நமக்கு இங்க growth இருக்கா, இது நாளைக்கு வந்து இந்த துறையில ஏதாவது பிரச்சனை வருமா, ஏஐ வருமா, இதுல எல்லாம் வந்து நமக்கு வேலை வாய்ப்பு நாளைக்கு குறையுமா, இதுல வந்து growth இருக்குமா இருக்காதா. பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு இந்த இந்த இண்டஸ்ட்ரி, இந்த இதுல எவ்வளவு கிளியரா இருக்கு ஃபியூச்சர் அப்படிங்கறத பாருங்க. ஓகேங்களா? நம்பிக்கையோட எடுத்து பண்ணுங்க. அடுத்து இன்னொரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வெஸ்டேஜ் கம்பெனி வந்து லாங் பேக் அந்த கம்பெனியோட 20வது ஆனிவர்சரி அன்னைக்கு வந்து டெல்லியில வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அதாவது ஆனிவர்சரிக்கு 1 டே பிஃபோர் வந்து விஎம்சிஎம்க்கு வந்து சென்னையில வந்து ஒரு ஹோட்டல்ல மீட்டிங் வச்சாங்க. ஆஃப்லைன் மீட்டிங் வச்சிருந்தாங்க. அதுக்கு நானும் போயிருந்தேன் டெல்லியில 1 டே பிஃபோர். அப்ப நிறைய விஷயங்கள் கம்பெனி டிஸ்கஸ் பண்ணாங்க. நிறைய இது பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு கம்பெனி வந்து அந்த விஎம்சிஎம் மீட்டிங்ல வந்து கம்பெனியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ 1-2 ப்ராடக்ட்டுக்கு தான் வந்து அப்பப்ப வந்து இந்த ரைஸ் பிரான் ஆயில் அது மாதிரி இதுக்கு தான் வந்து அப்பப்ப, ஏன்னா வந்து அதோட ரா மெட்டீரியல் அதோட இது வந்து விலை வந்து அப்பப்ப வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்குமே தவிர மற்ற எந்த ப்ராடக்ட்டுக்குமே வந்து பெரும்பாலான 99% வந்து எல்லா பொருளுக்குமே விலை வந்து ஏத்தவே இல்லை. ஓகேவா? ரொம்ப வருஷமா. ஓகேங்களா? ஆனா வந்து மார்க்கெட்ல மத்த பிராண்டு மத்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல எல்லா பொருளுமே கன்னா பின்னான்னு குவார்டர்லி ஒன்ஸ், வருஷத்துக்கு 2 டைம் 3 டைம் வந்து விலை ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனா வெஸ்டேஜ் கம்பெனி ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த மீட்டிங்லயே இந்த கம்பெனி என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ப்ராடக்டோட இது எப்படி இருக்கு, மெட்டீரியல் எப்படி இருக்கு, என்னென்ன பொருளோட இதெல்லாம் இப்படி இருக்கு, அதனால வந்து நம்ம இந்த பொருளோட விலை வந்து மைல்டா வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்ற மாதிரி மினிமம் 3%ல இருந்து 10-15% வரைக்கும் ஒவ்வொரு பொருளை டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஃபர்தரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் நம்ம வந்து பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நான் இதெல்லாமே வந்து நான் ஃபர்தரா அதுக்கு அடுத்து வந்த டைரக்டர்ஸ் மீட்டிங்ல கூட நான் எல்லாமே இதை பத்தி நான் எல்லாமே வந்து எஜுகேட்டும் பண்ணியிருந்தேன். இதை பத்தி அப்டேட்டும் நான் கொடுத்துருந்தேன். டைரக்டர்ஸ்க்கு தெரியும், அந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். ஆனா இப்ப வந்து ரீசெண்டா நமக்கு வந்து ஷாம்புவோட விலை, டீயோட விலை, இன்னும் ஃபர்தரா நிறைய ப்ராடக்ட்ஸோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நீங்க வந்து ஆனா மார்க்கெட்ல நீங்க போயிட்டு அதர் ப்ராடக்டோட விலையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பல டைம் ரிவைஸ் ஆயிருக்கு. ஆனா இந்த பொருளோட விலையெல்லாம் எத்தனை டைம் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வெரி வெரி ஃபியூ. மில்லியம் அதர் பிராண்ட் வந்து வருஷத்துக்கு ஒரு குறைஞ்சது 2 டைம் 3 டைம் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஓகே, ஏன்னா நம்ம அப்படி வந்து மாத்தி மாத்தி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த பொருள் இவ்வளவு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய வந்து நம்ம வந்து இதாயிரும். நம்ம நிறைய வந்து பிளான் வச்சிருப்போம், நம்ம பிசினஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்போம், ப்ராடக்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க, அது மாதிரி வந்து கமிட்மெண்ட் இருக்கும், அதெல்லாம் கம்பெனிக்கும் தெரியும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து அக்கேஷனலா எப்பயாவது தேவைங்கும் போது நீடு இருக்கிறதுனால தான் கம்பெனி வந்து இது வந்து அப்கிரேட் பண்றாங்க, பிரைஸ் வந்து ரிவைஸ் பண்றாங்க, கொஞ்சம் அதிகப்படுத்துறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பிவியும் அதிகமாயிருக்கு, நல்லா நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் இப்ப நிறைய பொருளோட விலை வந்து இப்ப ரிவைஸ் ஆயிடுச்சு, அதாவது மைல்டா வந்து பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதே மாதிரி பிவியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மேபி வந்து இன்னும் மாத்தாதது மேபி இன்னும் அப்கமிங் மந்த்ஸ்ல மேபி வந்து அதுவும் ரிவைஸ் ஆகலாம். ஏன்னா இது கம்பெனி ஆல்ரெடி அப்டேட் வந்து எங்களுக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து என்டையர் டீம் மீட்டிங் எல்லாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் வந்து என்னடா அப்படின்னு கொஞ்சம் மேபி நெகட்டிவா கூட திங்க் பண்ண வாய்ப்பு இருக்கு. பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கம்பெனி எவ்வளவுக்கு எவ்வளவு லாபகரமா இப்ப பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க, விலைவாசி எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, மூலப்பொருள் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனா அதே பிரைஸ்லயே கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கம்பெனியோட லாபம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. கம்பெனிக்கு 35, 45, 65 அப்படிங்கிறது வந்து நமக்கான அமௌண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பிரைஸ் அந்த மூலப்பொருள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒவ்வொரு டைமும் டப்பு டப்புன்னு மாத்திட்டே இருக்க முடியாது. பட் அவங்களோட லாபத்துல குறைஞ்சுக்கிட்டே 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 வருது. ஓகேவா? அப்படியே போயிட்டே இருந்தா கம்பெனி பயங்கர லாஸ்ல ஆயிரும். கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கம்பெனி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ப்ராஃபிட்டபிளா, கம்பெனி எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து க்ரோ ஆகுதோ, ப்ராஃபிட்டபிளா இருக்கோ, அப்பதான் நம்மளும் வந்து இங்க வந்து ப்ராஃபிட்டபிளா நம்மளும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருப்போம். ஓகேவா? இது வந்து ஹெல்த்தி. கம்பெனி வந்து பிரைஸவே இன்க்ரீஸே பண்ணல. ஏங்க பிரைஸே எப்படிங்க இன்க்ரீஸே பண்ணாம கம்பெனி கொடுக்க முடியும்னு ஒருத்தர் வந்து கேக்குறாங்க.
ஓகேவா? ஏன் எல்லா வேலையுமே இன்கிரீஸ் ஆகுது. வெஸ்டேஜ் மட்டும் எப்படி வந்து இந்த பொருள் வந்து 5 வருஷமா பிரைஸே இன்கிரீஸ் ஆகலன்னு சொல்றாங்க. அது எப்படி? எப்படி குடுக்குறாங்க? ஓகேவா? அப்படிங்கிற மாரிலாம் ஒரு சிலர் கேட்கறாங்க. நான் எதுக்காக இத சொல்றேன்னா, இது மாரி வந்து ஒரு 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 அப்டேட் பிரைஸ் கரெக்ஷன் ஆகுறது அப்படிங்கிறது வந்து நல்லது. ஏன்னா, அப்பதான் வந்து கம்பெனியும் வந்து ஹெல்த்தியா இருக்கும். கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஏன்னா, கம்பெனி அப்புறம் லாஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா, ஒரு கட்டத்தில கம்பெனி வெடிச்சிருச்சு அப்படின்னா, லாஸ்ல வந்து மூழ்கிருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெரிய சிக்கலாயிரும். கம்பெனி எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டபிளா அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு லாஸும் இல்லாம ப்ராஃபிட்டபிளா கம்பெனி வந்து மூவ் ஆயிட்டு இருக்கோ, அந்த அளவுக்கு தான் நம்மளும் வந்து கம்பெனில வந்து குரோத் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். அதனால வந்து இத தயவு செஞ்சு யாரும் வந்து நெகட்டிவா பார்க்காதீங்க. நமக்கு பிரைஸ் இன்கிரீஸ் ஆகுனதுக்கு ஏத்த மாரி பிவியும் அதுக்கேத்த மாரி அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அத வந்து பெருசா யாரும் நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம். இத வந்து பாசிட்டிவா பாருங்க. பிசினஸ் குரோ ஆகுது. எல்லாமே விலைவாசி ஏறுது. இன்ஃப்ளேஷன் எல்லாமே ஏறுது. பாருங்க கவர்ன்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப ரீசென்ட்டா லாஸ்ட் வீக்ன்னு நெனைக்கிறேன். மார்க்கோ கூட ஒரு வீடியோவே ப்ளே பண்ணி காமிச்சிருப்பாரு. எல்லா பொருளோட விலையுமே இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த மாரி தான் வெஸ்டேஜோடும் வேற வழி இல்ல. இன்கிரீஸ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் சர்வே பண்ண முடியும். ஓகேவா? அதனால வந்து இத புரிஞ்சுக்கோங்க. நான் என்னோட ஸ்பீச்ச நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அப்படியே இந்த ட்ரெய்னிங் வந்து மார்க்கோ கிரவுண்ட் டைரக்டர் அவரு கன்டின்யூ பண்ணுவாரு. அவர் என்ன பேசுறாரு, சொல்றாருங்கிறத கவனிங்க. தேங்க் யூ. விஷ் யூ வெல்.